ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்எஸ் செக்ஷன் 109 அட்டெம்ப்ட் டு மர்டர் பத்தி பார்க்க போறோம். ஏன்ற பர்சன் ஒருத்தர் வந்து டின்ற பர்சனை வந்து மர்டர் பண்ண எண்ணத்துல வந்து ஷூட் பண்ணாரு. அப்ப டின்ற பர்சன் வந்து தப்பிச்சுக்காரு. அப்போ வந்து ஏன்ற பர்சன் வந்து அட்டெம்ப்ட் டு மர்டருக்கு லைபிள் ஆகாது. அட்டெம்ப்ட் டு மர்டர் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ்னா வந்து இப்ப அக்யூஸ்ட் பர்சன் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா எஃப்ஐஆர் வந்து ப்ராப்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் தென் 24 ஹவர்ஸ்க்குள்ள மெஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போகணும். இப்ப இதுக்கு பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து அப் டு 10 years இம்ப்ரெஸ்மெண்ட் அண்ட் ஃபைன் இருக்கு. இதுவே அட்டெம்ப்ட் டு மர்டர் பர்சன் வந்து வேற ஒரு பர்சனுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் பர்சனுக்கு வந்து லைட் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் இருக்கு. இப்போ வந்து டிஎன்எஸ் செக்ஷன் 109 ஸ்டெப் கிளாஸ் 2 பத்தி பார்க்க போறோம். அந்த அட்டெம்ப்ட் டு மர்டர் பர்சன் நம்ம ஜெயில போட்டோம்னா அங்க இருக்க பர்சனுக்கு வந்து அவங்க ஹர்ட் விளைவிக்கிற மாதிரி இருந்தா அந்த பர்சனுக்கு வந்து டெத் ஆர் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் வாழ்நாள் சிறை வந்து நீட்டிக்கப்படும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் தெரிஞ்சு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.